Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 35. Evaluate integral pi by 4 to pi by 2 e power 2x into 1 minus sin 2x by 1 minus cos 2x dx. இந்த நிறைய क्वेश्चन பேப்பர்ல இந்த சம் இருந்திருக்குப்பா. சரியா? சோ கவனமா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? Let I which is equal to integral pi by 4 to pi by 2 e power 2x into 1 minus sin 2x by 1 minus cos 2x dx. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம half angle formulas யூஸ் பண்ண போகிறோம். சரியா? யூஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க. யூஸிங் half angle formulas. First நமக்கு வந்து sin 2x க்கு பதிலா எழுதலாம். sin 2x which is equal to 2 into sin x cos x. ஓகேவா? அதே மாதிரி 1 minus cos 2x என்ன எழுதலாம்? 2 sin squared x. கரெக்டாப்பா? sin squared theta which is equal to 1 minus cos 2 theta by 2. கரெக்ட் தானே? இந்த பையில் இருக்கட்டும் இங்கே வந்திருக்கு அவ்வளோதான். ஓகேவா? இதான் நம்மளுடைய half angle formulas. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் என்ன வரும்? I which is equal to integral pi by 4 to pi by 2 e power 2x into 1 minus 2 sin x cos x னு வந்துடும் மேலே by இங்கே என்ன ஆகும் நமக்கு 2 sin squared xன்னு வரும் into dx. ஓகேவாப்பா? இப்போ இதில் பாருங்கள், இந்த நியூமரேட்டில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்குமே வந்து இந்த டினாமினேட்டர் வந்து சொந்தம் இல்லையா? இப்போ பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ பிரித்து எழுதுங்க. ரெண்டு டேர்முக்கும் பிரித்து எழுதிக்குங்க டினாமினேட்டரை. which is equal to integral pi by 4 to pi by 2 e power 2x into 1 by 2 sin squared x minus 2 into sin x cos x by 2 sin squared x to dx. ஓகேவாப்பா? இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? 2 2 கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு sin xும் இதில் ஒரு sin xும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரை கட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் தென் இது எப்படி எழுதலாம் நம்ம? இதில் பாருங்கள், இந்த 1 by sin squared x cosecant squared x அப்படின்னு எழுதலாம். அண்ட் இங்கே பாருங்கள் cos x by sin x இருக்குது. sin by cosனா என்னது? tan. ஸோ cos by sinனா cot x. கரெக்டாக எழுதிடலாமா? சொல்லுங்கள். which is equal to integral pi by 4 to pi by 2 e power 2x into 1 by 2 cosecant squared x. இந்த 1 by 2 முன்னாடி எடுத்து எழுதிட்டேன், அவ்வளோதான். மைனஸ் இது எப்படி எழுத போகிறோம்? cot x அப்படின்னு எழுத போகிறோம். இது வரையும் கிளியராக புரியுதாப்பா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். cot x ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறோம், இந்த டேர்மை செகண்டாக எழுதிக்க போகிறோம். சரியா? இப்போ எப்படி எழுதலாம்? இன்டக்ரல் pi by 4 to pi by 2 e power 2x. இது ரெண்டுத்துலேருந்து நான் மைனஸை வெளில எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன இருக்கும்? எனக்கு cot x ப்ளஸ் ஆகிடும். கரெக்டா? இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 1 by 2 cosecant squared x அப்படின்னு மாறிடும் இல்லையா? ஓகேவாப்பா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இதில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஜென்ரலாக நிறைய சம்ஸ் போட்டிருப்போம். integral e power x into f of x plus f dash of x dx is equal to e power x into f of x plus c ன்னு சொல்லிட்டு. சரியா? இதில் கொஞ்சோண்டு டிஃபர் ஆகும். சரியா? இது வந்து நீங்கள் கன்ஃபியூஷன்லேயே இருக்காதீங்க. கிளியராக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரியா? இப்போது இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1 by 2 தூக்கி வெளில போட போகிறேன். சரியா? இப்போ என்ன எனக்கு ஆல்ரெடி மைனஸை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ 1 by 2வையும் வெளில எடுக்கிறேன். சரியா? இன்டக்ரல் pi by 4 to pi by 2
e power 2x இப்போ என்ன ஆகும் இதில் 1/2 இல்லை தானே அப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம் 2 cot xன்னு அர்த்தம் எதனால் இந்த 1/2 திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் by 2ன்னு வரும் 2 கேன்சல் ஆகிட்டு எனக்கு cot x கிடச்சிடும் கரெக்டாப்பா இப்போ இதுக்குள்ளேருந்து 1/2 வெளியில் போயிடுச்சு சரியா அப்போ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் cosecant squared x இருக்கும் கிளியராக புரியுதா இது வந்து நம்மளோட I இப்போ தான் ஃபார்முலாவே எழுத போகிறோம்ப்பா we know that integral e power kx into k into f of x plus f dash of x dx which is equal to e power kx into f of x plus c இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டும் ஒரே ஃபார்மில் தானே இருக்குது e power kx அதாவது கேக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா 2 இருக்காங்க அவ்வளோதான் ஸோ இங்கே 2 இருக்குது அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 2 தான் கே தான் இருக்குது ஸோ நமக்கு இது f of x அப்படின்னா இது f dash of x நீங்கள் செக் பண்ணணும் சரியா நமக்கே தெரியும் cot x நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது மைனஸ் cosecant squared x இதுதானே f dash of x கிளியராக தெரியுது இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இதை எப்படி எழுதிக்கலாம் e power kx into f of x plus c அப்படின்னு எழுதிக்கலாமா புரியுதாப்பா என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு எழுதுங்க பார்ப்போம் இப்போது இதில் யார் f of x cot x தான் சரியா ஸோ cot x தான் f of x அப்போ எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும் e power kx into f of xன்னு எழுதணும் ப்ளஸ் c எழுத மாட்டோம் எதனாலனா இந்த டெஃபினட் இன்டெக்ரல் லிமிட் இருக்குது ஸோ லிமிட் அப்ளை பண்ணும் கிளியராக புரியுதா எழுதுங்க சொல்லுங்கப்பா I which is equal to minus 1/2 இங்கே e power 2x into யார் f of x வந்து cot x ஓகேவா ப்ளஸ் c வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம எழுதக்கூடாது இது டெஃபினட் இன்டெக்ரல் இதுக்கு லிமிட் இருக்குது லிமிட் வந்து π/4லேருந்து π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது லோவர் லிமிட்டு இது வந்து அப்பர் லிமிட்டு சரியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா which is equal to minus 1/2 அந்த ஸ்டெப் எப்படி வந்துன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சைடில் போடுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக நமக்கே தெரியும் cot x நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant squared x தானே புரியுதா இந்த ஃபார்முலா நாங்கள் எழுதலை மிஸ் பண்ணிட்டேன் நான் தான் எழுதுகிறேன் ஸோ கரெக்டாக அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது பாருங்கள் இது f of x இது நமக்கு f dash of x இது k இதுவும் k ஸோ அக்யூரேட்டாக இந்த ஃபார்முலாவில் இருக்குது இல்லையா ஸோ எப்படி எழுதலாம் e power kx into f of x plus c டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்றதுனால c எழுத மாட்டோம் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணிக்கிறோம் கிளியராக புரியுதாப்பா இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே π/2 போடணும் அப்போ e power 2 இன்ட்டு என்ன வந்துடுவீங்க π/2 வந்துடும் cot x cot π/2ன்னு வந்துடும் இல்லையா மைனஸ் லோவர் லிமிட்டை போடுங்க e power 2 இன்ட்டு π/4 இன்ட்டு என்ன வரும் cot of π/4 அப்படின்னு வரும் சரியா ஸோ இங்கே வந்து 2ம் கேன்சல் ஆகிடும் ஓகேவா இதால் இதை அடித்தோன்னா 2 டைம்ஸு என்ன வரும் நமக்கு which is equal to minus 1/2 into e power pi cot π/2 minus e power π/2 into cot π/4 இல்லையா இப்போ சொல்லுங்கள் வேல்யூ சொல்லுங்கள் we know that cot π/2 cot π/2 என்னது tan π/2 வந்து இன்ஃபினிட்டி ஸோ cot π/2 என்னது 0 கரெக்டா அதே மாதிரி cot π/4 cot π/4 tan π/4 1 ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு 1/1 வந்துடும் ஸோ 1 தான் நம்மளுடைய ஆன்சர் சரியா அப்போ எப்போ சொல்லுங்கள் I எப்படி ஆகிடும் I which is equal to minus 1/2 into இங்கே ஃபுல்லாகவே 0 ஆகிடும் நமக்கு இங்கே என்ன ஆகும் மைனஸ்
இந்த cot pi by 4 என்ன ஆகிடும் 1 ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே e பவர் pi by 2 அப்படின்னு வந்து சரியா புரியுது இது. இப்போ இங்கே என்னாகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் I which is equal to 1 by 2 into e power pi by 2 அப்படின்னு கிடைக்கும். கிளியராப்பா? therefore I which is equal to 1 by 2 into e power pi by 2. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை ஆகிறப்ப கட் ஆகிடும். ஓகேவா? புரியுதாப்பா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?